டொமேட்டோல மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் காதர்பாயில் இன்னைக்கு மத்தியானம் ஒரு 1:30-2 மணி அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி கடைக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு 30 மினிட்ஸ்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வாங்கியிருக்கேன். வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பாக்குறேன். உள்ள வந்து கூலிப்பு தனியா அந்த சின்ன கூலிப்பு வந்து வச்சிருக்காங்க. வாயில போட்டு அவன் அப்படியே துப்பிடுறான். வாயில போட்டு துப்பி அப்படியே அந்த பிரியாணி அண்டாக்குள்ள போட்டுடலாம். அதை எப்படி மத்தவங்க சாப்பிடுவாங்க? இப்போ சின்ன பசங்க எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க. கடையில போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கி தெரியாம நடந்துச்சுன்னா எங்க மூலியமா நடக்கல, நாங்க இதுக்கு காரணம் கிடையாது, மேல இடத்துல இருந்து நாங்க வந்து வாங்குற இடத்துல இருந்து அப்படி பண்ணிருக்காங்க. இதே காதர்பாய், திருநெல்வேலூர் காதர்பாய் கடையில் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் சொமேட்டோல. அங்க வந்து கேட்டேன். அவங்க வந்து இப்படி சொல்றாங்க. அவங்க மேனேஜர் கால் பண்ணி அவர் வந்து ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாரு. கடைசியா சொல்றாரு, எனக்கு வந்து தகவல் வரல, இப்பதான் தகவல் வந்திருக்கு, அதனால இப்படி பேசணும், எதனாலும் பேசிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்காங்க. அப்ப பேசிக்கலாம் பாத்துக்கலாம்னா அப்போ நான் திடீர்னு வாமிட் எடுத்து கீழே விழுந்துட்டாலோ இல்ல வந்து நான் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு சேர்த்து போயிட்டா என் ஃபேமிலி யாரு பாப்பா? அவங்க வந்து பாப்பாங்களா? அப்ப என்ன பண்ண முடியாது? இதுக்கு வந்து தமிழ்நாடு உணவுத்துறை அதிகாரி வந்து தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இதுக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்த்து வந்து உடனடி நடவடிக்கை எடுங்க. கூலிப்பு வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டிலே வந்து கிடையாது தடை பண்ண ஒரு பொருள். அது வந்து பிரியாணிக்குள்ள இருக்குன்னா மக்கள் எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க? சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க? அவங்க எவ்வளவு பேர் உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் பாத்துக்கங்க. மக்கள் எல்லாரும் அவேர்னஸோட இருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.